ஹாய், அவள் கதை எபிசோட் 14. பாடி ஷேமிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி பேசலாமா? என்னோடய லைஃப்பில் நடந்தவனை சொல்கிறேன். நான் டீனேஜாக இருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க? உனக்கு போகிற சோறெல்லாம் உங்கள் அம்மா தான் சாப்பிட்றா போல். உங்கள் அம்மா பாரு எவ்வளோ குண்டு குண்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க. பேசுறியா, பேசிட்டு போடா, நீ பேச மட்டும் தானே முடியும் அப்படின்னு விட்டுருவாங்க. அதுவே எனக்கு வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன நீ சாப்பிட்டே இருப்ப போல், உன் பிள்ளைங்கள பாரு சத்து வைக்காமல் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுத்தேன்னா அவங்களும் கொஞ்சம் சத்து வைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாரு உன் ஹஸ்பண்ட் தொலக்குன்னு இருக்கான், நீ ஏன் சாப்பிட்ற போல், அவனுக்கு தரது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒன்று மட்டும்தான், நான் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கல நீங்கள் என்னை பற்றி பேசுகிறதுக்கு. நீங்களாம் பேசிக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஆன்சரபிளாக இருக்க முடியுமா? முடியாது. உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என் லைஃப் கிடையாது. நான் குண்டாக இருக்கேன்னா எனக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் நான் எவ்வளோ மெடிசன்ஸ் வேணால் எடுத்துருக்கலாம். ஏன் இப்படி பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படின்னு ஏன் இந்த மக்களுக்கு புரியலை? பாடி ஷேமிங் தப்பு அப்படிங்கிறன்னு ஏன் அவங்களுக்கு இந்த புத்தியில் அது படலை அப்படிங்கிறது